Hello friends, welcome to Buy Neet Tips. இன்னைக்கு நம்ம வந்து குரோமோசோம் நம்பர் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இந்த இமேஜை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். எப்படி இது வந்து 2n கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா n கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் இன்னைக்கு வந்து 2n கண்டிஷன் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். ஸோ ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது நான் 46 கேஜியாக இருக்கிறேன்னா நிறைய பொட்டேட்டோவை சாப்பிட்டு 48 கேஜிக்கு வந்துட்டேன். நான் 46 கிலோ இருந்தவனா 48 கிலோ ஆயிட்டேன். எப்படி ஆயிட்டேன்? நிறைய பொட்டேட்டோவை சாப்பிட்டு 48 கிலோ ஆயிட்டேன். எங்கள் தெருவில் இருக்கிற 38 கேட்ஸ் வந்து 42 எலியே சாப்பிட்டுச்சான். எங்கள் தெருவில் இருக்கிற 38 கேட்ஸ் வந்து 42 எலியே சாப்பிட்டுச்சான். இந்த 38 கேட்ஸை வந்து துரத்தி விடுறதுக்கு நாங்கள் 78 டாக்ஸை வளர்த்தோம். இந்த 38 கேட்ஸை துரத்தி விடுறதுக்கு நாங்கள் 78 டாக்ஸை வளர்த்தோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 5 உடைய ட்ரிக். ஃப்ரூட் ஃப்ளை, இதுக்கு வந்து FRUIT 5 FLY 3. ஸோ 5 + 3 8. இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஓஃபியோக்ளாசம், இது வந்து ஒரு ஃபர்ன். ஓஃபியோக்ளாசம் ரொம்ப பெரிய பேராக இருக்கா. ஸோ இதோடைய நம்பர் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு, 1260 1260. ஓகேவா? ஸோ அடுத்து 34 வயசு ஆப்பிள் அண்ணா 24 வயசு ரோசா அக்காவை மேரேஜ் பண்ணிட்டாங்களா. 34 வயசு ஆப்பிள் அண்ணா 24 வயசு இருக்கிற ரோசா அக்காவை மேரேஜ் பண்ணிட்டாங்களா. ஓகே, இன்றைக்கி நான் வந்து 20 பேக்கெட் பாப்கார்னை சாப்பிட்டேன். இன்றைக்கி நான் வந்து 20 பேக்கெட் பாப்கார்னை சாப்பிட்டேன். ஸோ பாப்கார்ன் எதில் செய்வாங்க? மேஸ், அதாவது மக்காச்சோளம். ஸோ நான் இன்றைக்கி வந்து 20 பேக்கெட் மக்காச்சோளத்தில் செஞ்ச பாப்கார்னை சாப்பிட்டேன். ஓகே, இன்னைக்கு ஆனியனோட விலை என்ன தெரியுமா? 1 கிலோ 16 ரூபா. இன்னைக்கு ஆனியன் விலை என்ன தெரியுமா? 1 கிலோ 16 ரூபா. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து 38 கேட்டு தன்னை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கிற பட்டர்ஃப்ளைஸை சாவடிச்சுதான். 38 கேட்டு தன்னை விட 10 மடங்கு அதிகமாக இருக்கிற பட்டர்ஃப்ளைஸை சாவடிச்சுதான். ஸோ பட்டர்ஃப்ளையோட கவுண்ட் என்னது? 380. கேட்டோட கவுண்ட் என்னது? 38. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து ஹவுஸ் ஃப்ளைன்னு என்னது? ஈ. கடை இல்லாத கடையில் யாரு கண்ணே டீ ஆற்றிட்டு இருக்கீங்க? ஈக்கு தாம்மா. 12 ஈக்கு தாம்மா. ஆளே இல்லாத கடையில் யாரு கண்ணே டீ ஆற்றிட்டு இருக்கீங்க? 12 ஈக்கு தாம்மா. ஸோ வாங்க, இது வந்து நம்ம ஒரு தடவை எழுதி ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும், பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க, இப்போ நம்ம வந்து அந்த கவுண்ட்டை எழுதி பார்க்கலாம். ஓகே, 46 கிலோவாக இருந்தேன்னா பொட்டேட்டோவை சாப்பிட்டு என்னோடய வெயிட் என்ன ஆகிடுச்சு? 48. ஓகே, 46 கிலோ இருந்தேன்னா பொட்டேட்டோவை சாப்பிட்டு என்னோடய வெயிட் வந்து 48 ஆகிடுச்சு. இங்கே தெருவில் இருக்கிற 38 பூனைங்க எவ்வளோ ரேட்டு அடிச்சுது? 42 ரேட்ஸை அடித்து துரத்துச்சான். எங்கள் தெருவில் இருக்கிற 38 கேட்ஸ் 42 ரேட்ஸை எலியை துரத்தி அடிச்சுதான். ஓகேவா? ஸோ இந்த 38 கேட்ஸை துரத்துறதுக்கு நாங்கள் 78 டாக்ஸை வளர்த்தோம். இந்த 38 கேட்ஸை துரத்துறதுக்கு நாங்கள் 78 டாக்ஸை வளர்த்தோம். அடுத்து ஃப்ரூட் ஃப்ளை FRUIT 5 FLY 3. ஸோ +3 எவ்வளோ? 8. இது ரொம்ப ஈஸி தான். அடுத்து ஆஃபியோக்ளாசம் வந்து ஒரு ஃபர்ன். பெருசாக இருக்கா? இந்த வேர்டு ரொம்ப பெருசாக இருக்கா? ஸோ 1260. ஓகேவா? ஸோ அடுத்து 34 வயசு ஆப்பிள் அண்ணாவும் 24 வயசு ரோசா அக்காவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா. 34 வயசு ஆப்பிள் அண்ணாவும் 24 வயசு ரோசா அக்காவும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா. இன்றைக்கி நான் வந்து 20 பேக்கெட் பாப்கார்னை சாப்பிட்டேன். இன்றைக்கி நான் வந்து 20 பேக்கெட் பாப்கார்னை சாப்பிட்டேன். ஓகே, ஸோ இன்றைக்கி ஆனியனோட விலை என்னது? 16 ரூபா 1 கேஜி. இன்றைக்கி ஆனியனோட விலை என்னது? 16 ரூபா 1 கேஜி. ஓகேவா? ஸோ 38 பூனை தன்னை விட 10 மடங்கு அதிகம் பட்டர்ஃப்ளைஸை சாவடிச்சுதான். 38 பூனை தன்னை விட 10 மடங்கு அதிகம் பட்டர்ஃப்ளைஸை சாவடிச்சுதான். அடுத்து ஆளே இல்லாத கடையில் யாரு கண்ணே டீ ஆற்றிட்டு இருக்கீங்க? 12 ஈக்கு தாம்மா. ஆளே இல்லாத கடையில் யாரு கண்ணே டீ ஆற்றிட்டு இருக்கீங்க? 12 ஈக்கு தாம்மா. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.